கிரிக்கெட் வரலாற்றில் 20 வருடங்கள் கிடைத்த தடைக்கு பிறகு 1991 சர்வதேச கிரிக்கெட்டில் மறுமலர்ச்சியை கண்ட தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணி 1998 ஆண்டு நடைபெற்ற ஐசிசி நாக் அவுட் தொடரில் முதல் முறையாக கோப்பையை வென்றது. அதுதான் அவ்வணி வென்ற முதல் மற்றும் கடைசி கோப்பையாக இன்றளவும் இருந்து வந்தது. அதற்கு பிறகு பல உலக கோப்பைகளை வெல்ல போராடிய அந்த அணி 1992, 1999, 2007, 2015, 2023 உலகக்கோப்பை தொடர்களில் அரையிறுதி வரை முன்னேறி தோற்றது. அதனைத் தொடர்ந்து 2024 T20 உலகக்கோப்பையில் இறுதிப் போட்டி வரை முன்னேறிய தென்னாப்பிரிக்கா இந்தியாவிடம் 30 பந்துகளில் 30 ரன்களை கூட அடிக்க முடியாமல் தோற்று கோப்பையை வெல்லும் வாய்ப்பை இழந்தது. கிரீம் ஸ்மித், ஜாக் காலிஸ், டோனி கிரிக், ஆலன் டொனால்ட், ஷான் பெல்லா, ஏபி டிவிலியர்ஸ், ஹம்சிம் ஆம்லா, டேல் ஸ்டெயின், இண்டினி, ஃபாஃப் டு பிளஸஸ் போன்ற தலை சிறந்த வீரர்கள் தென்னாப்பிரிக்கா அணியிலிருந்து உருவெடுத்தாலும் யாராலும் ஒரு ஐசிசி கோப்பை கூட வெல்ல முடியவில்லை. மாறாக கண்ணீரோடே ஒவ்வொரு தோல்வியின் போதும் நாடு திரும்பினர். இப்படி கையில் இருக்கும் போட்டிகளை எல்லாம் கோட்டை விட்டு சோக்கர்ஸ் அணி என்ற அவப்பெயரை சுமந்து வந்த தென்னாப்பிரிக்கா அணி 27 வருடங்களாக பட்ட காயத்திற்கும் அவமானத்திற்கெல்லாம் 2025 உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை வென்று உச்சி முகர்ந்துள்ளது. லண்டனில் உள்ள லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற 2025 உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியன் ஆஸ்திரேலியாவை எதிர்கொண்டது தென்னாப்பிரிக்கா அணி. ஐயையோ, இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவா, அவங்க பயங்கரமா ஆடுவாங்களே என்ற பயமுறுத்தும் ஸ்டாட்ஸ்கள் எல்லாம் இருந்த போதிலும் நம்பிக்கையுடன் களம் கண்டது டெம்பா பவுமா தலைமையிலான தென்னாப்பிரிக்கா அணி. டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா கேப்டன் பவுமா ஆஸ்திரேலியாவை முதலில் பேட்டிங் செய்ய அழைத்தார். பந்து வீச்சுக்கு சாதகமான லார்ட்ஸ் மைதானத்தில் ரபாடா 5 விக்கெட்டுகள், பேட் கமின்ஸ் 6 விக்கெட்டுகள் என போட்டி போட்டுக்கொண்டு விக்கெட் வேட்டை நடத்த முதல் இன்னிங்ஸில் 74 ரன்கள் முன்னிலை பெற்ற ஆஸ்திரேலிய அணி தென்னாப்பிரிக்காவுக்கு 282 ரன்களை வெற்றி இலக்காக நிர்ணயித்தது. அழுத்தம் நிறைந்த இறுதிப் போட்டி, மிட்சல் ஸ்டார்க், ஹசல்வுட், கமின்ஸ் என்ற மும்முனை தாக்குதல் என்ற தடைகளை எதிர்கொண்ட தென்னாப்பிரிக்கா 4வது இன்னிங்ஸின் தொடக்கத்திலேயே முதல் விக்கெட்டை இழந்து தடுமாறியது. ஆனால் 2வது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த முல்டர் மற்றும் மார்க்ரம் இருவரும் 50 ரன்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு அழுத்தம் அதிகமாகாமல் பார்த்துக் கொண்டனர். சரியான நேரத்தில் முல்டரை வெளியேற்றிய மிட்சல் ஸ்டார்க் அடுத்து வந்த கேப்டன் டெம்பா பவுமாவிற்கு எதிராக அற்புதமான டெலிவரியை வீசினார். ஸ்டார்க் வீசிய பந்தை எட்ஜ் எடுத்த பவுமா ஸ்லிப்பில் நின்றிருந்த ஸ்மித்திடம் கேட்ச் கொடுக்க எளிதான கேட்சை கோட்டை விட்டார் ஸ்மித். விட்டது கேட்சா அல்லது கோப்பையா என ஆஸ்திரேலிய ரசிகர்கள் சோகமாக அதற்கு பிறகு விக்கெட்டுக்கான வாய்ப்பே கொடுக்காமல் 147 ரன்கள் பார்ட்னர்ஷிப் போட்ட பவுமா மற்றும் மார்க்ரம் ஜோடி தென்னாப்பிரிக்காவை வெற்றிக்கு அருகே அழைத்துச் சென்றது. இறுதி வரை களத்தில் நின்று 136 ரன்கள் அடித்த மார்க்ரம் 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஐசிசி கோப்பைக்கு தென்னாப்பிரிக்காவை வழிநடத்தினார். நடப்பு சாம்பியன் ஆஸ்திரேலியாவை இறுதிப் போட்டியில் 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் தோற்கடித்த தென்னாப்பிரிக்கா 2025 உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை முதல் முறையாக வென்று மகுடம் சூடியது. ஐசிசி நாக் அவுட் போட்டி என்றாலே கை கால் உதறும். அவங்க ஒரு சோக்கர்ஸ் அணி. ஜோக்கர்ஸ் என்றெல்லாம் கடுமையான விமர்சனங்களை பெற்று வந்த தென்னாப்பிரிக்கா அணி 27 வருடங்கள் காயத்திற்கும் பட்ட அவமானங்களுக்கும் சேர்த்து உச்சி முகர்ந்துள்ளது. ரிசர்வேஷன் கோட்டாவில் வந்தவர், திறமையற்றவர், உயரம் குறைந்தவர் என நிறத்தை வைத்தெல்லாம் உருவகேலி செய்யப்பட்ட டெம்பா பவுமா தென்னாப்பிரிக்காவின் கோப்பை கனவை நிறைவேற்றியது மட்டுமல்லாமல் தான் வழிநடத்திய டெஸ்ட் போட்டிகளில் ஒரு போட்டியில் கூட தோற்காத கேப்டனாக வெற்றி நடை போடுகிறார். ஐசிசி ஃபைனலில் தோற்றதே இல்லை என்ற 2 கோப்பைகள் வென்ற பேட் கமின்ஸின் சாதனை முடிவுக்கு வந்தது. தூதுவன் வருவான், கோப்பை வந்து சேரும் என காத்திருந்த தென்னாப்பிரிக்கா ரசிகர்களுக்கு 136 ரன்கள் அடித்து வெற்றிக்கு வித்திட்ட எய்டன் மார்க்ரம் ஆட்டநாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். வெற்றி பாதைக்கு திரும்பிய தென்னாப்பிரிக்கா அணிக்கு வாழ்த்துகள்.